ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சினி ஸ்பை. நம்ம சினி ஸ்பை ரிவ்யூ பண்ண போற படம் வந்து இந்த ஒன்னன் வள்ளி வரலாம் வரலாம் வா பைரவா. பைரவா படத்தோட ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறோம். பைரவா இந்த படத்துல மெயினா பாத்தீங்கன்னா ஹீரோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இளைய தளபதி விஜய் பண்ணியிருக்காரு. ஹீரோயினா கீர்த்தி சுரேஷ், காமெடி வந்து சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் கமிங் வித் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா பரதன் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். ஆல்ரெடி விஜய் வச்சு அழகிய தலைவர் பண்ணியிருக்காரு, குறிப்பிட்ட விஷயம். அண்ட் இதுல வந்து மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்டன்ட்ஸ் பாத்தீங்கன்னா அனலரிசு, டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து சுகுமாரன். அண்ட் ஃபைனலி எடிட்டிங் வந்து பிரவீன் கேலி பண்ணியிருக்காரு. படத்துல கதை என்ன கதைன்னு பார்த்தோம்னா, விஜய் வந்து இந்த படத்துல பேங்க்ல லோன் கலெக்ஷன்ல ஒர்க் பண்றாரு. அதுக்கப்புறம் அவங்க பேங்க் மேனேஜரோட பொண்ணு கல்யாணத்துல கீர்த்தி சுரேஷை மீட் பண்றாரு. ஓகே, ரெண்டு பேருக்கு லவ் வருது. அவர் விஜய் வந்து கீர்த்தி சுரேஷ் தோத்தி லவ் பண்றாரு. இந்த லவ்க்கு ஸ்டடிஸ் ஹெல்ப் பண்றாரு. லவ் பிளஸ் காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்துல விஜய் வந்து கீர்த்தி சுரேஷ் ப்ரொபோஸ் பண்ணலாம் போகும்பொழுது கீர்த்தி சுரேஷ் ஒரு கேங் கொள்ள வருது. அதுக்கப்புறம் ஒரு ஃபிளாஷ்பேக் போறாங்க. அப்படி அந்த ஃபிளாஷ்பேக் என்ன, அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத மீதி கதையே. இந்த படத்துல மெயின் ஷோ அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இளைய விஜய் மட்டும்தான். இந்த படத்துல விஜய் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், பிளஸ் ஃபைட் சீன்ஸ், அவரோட டேலண்ட் டெலிவரி எல்லாமே பக்காவா அமைஞ்சிருக்கு. முக்கியமா ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன்ல அவர் சைக்கிள் அந்த வர சீனும், பிளஸ் சந்தோஷ் நாராயண் மியூசிக்கும், அந்த பிஜிஎம்ஸ் பிளஸ் மாஸ் ஃபுல்லா விஜய் ஃபேன்ஸ் கூஸ் பம்ப்ஸா தான் இருந்திருக்கும் அந்த முதல் சீன். இந்த படத்துல காமெடின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. முக்கியமா சர்வீஸ் பண்ணிருக்காரு இந்த படத்துல காமெடியோட. அவர் வந்துட்டு ஒவ்வொரு சீன்லயும் எந்த அளவுக்கு என்டர்டைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. படத்துல ஃபுல்லா இல்லைன்னா கூட அவர் கொடுத்த சீனை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு காமெடி இந்த படத்துல. அண்ட் தென் கீர்த்தி சுரேஷ் பழக்கமா ஒவ்வொரு படத்தையும் பண்ணாம இந்த படத்தையும் கொஞ்சம் கியூட்டான ரியாக்ஷன் தான் காமிச்சிருக்காங்க. பிளஸ் ரொமான்ஸ் அவரோட பார்ட் படி இந்த படத்துல அவர் ஆக்டிங் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்துல மியூசிக் அடி பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ணியிருந்தாரு. சாங் லான்ச் ஆன டேட்ல இருந்து அந்த சாங்ஸ் வந்து ரீச் ஆனாலும் இந்த படத்துல விச்சுவலா பார்க்கும்போது சாங்ஸ் ஓகே தான். பட் அந்த சாங் பேஸ் பண்ண விதமும் டெலிவரி பண்ண டைம் கொஞ்சம் சூட்டாகலன்னு சொல்லலாம். அண்ட் சாங்ஸ் ரீச் ஆனாலும் கூட இந்த படத்துல கொடுத்த பிஜிஎம்ஸ், அந்த வரலா சாங் யூஸ் பண்ண விதம், பிளஸ் விஜயோட அந்த ஆக்டிங் சூப்பரா இருந்தது. பதில பார்க்கும்போது முக்கியமா பைக்கை திருப்பும் பொழுது அந்த வரலா சாங் வரும்போது செம்ம பக்கா மாஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல சந்தோஷ் மியூசிக் அவரோட விதத்துல எப்பவும் போல சூப்பர். இந்த படத்துல டைரக்ஷன் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அது வந்து சுகுமாரன் பண்ணியிருக்காரு. விஜய் ஃபேன்ஸ் எந்த அளவுக்கு எக்ஸெப்ட் பண்றாரோ அதுக்கேற்ற அளவுக்கு சுகுமாரன் அவர் வேலையை பார்த்திருக்காரு. அண்ட் தென் எடிட்டிங் பார்த்தீங்கன்னா பிரவீன் கேல் பண்ணியிருக்காரு. அவரோட பாட்டை அவர் பக்காவா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். அண்ட் தென் கம்மி ஸ்டண்ட் பார்த்தீங்கன்னா அனலரிசு, அவரோட ஸ்டன்ட்ஸ் விஜயோட மாஸ் சீன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு தேட்டரில் பார்க்கும்பொழுது, முக்கியமாக அந்த மியூசிக்கும் சேர்ந்து பார்க்கும்பொழுது ஸ்டன்ட்ஸ் பிரமாதமாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த படத்துக்காக முக்கியமாக அந்த கிரிக்கெட் ஃபைட்டர் முக்கியமாக சொல்லலாம். அந்த படத்துல மெயின் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விஜயோட பர்ஃபார்மன்ஸ் அது ஒன் ஆஃப் த மெயின் பாசிட்டிவ் விஷயம். அதுக்கப்புறம் சந்தோஷமான மியூசிக் அண்ட் எடிட்டிங், பிரவீன் பண்ண எடிட்டிங்கும் நல்ல சில ஸ்டன்ட்ஸு, முக்கியமாக டைரக்ஷன் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அதனால் சுகுமாரன் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் படத்துல மெயின் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் நெகட்டிவ்ஸ் இந்த படத்துல இருக்கு. அதாவது விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ண இடம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. ஏன்னா விஎஃப்எக்ஸ் பண்ணதெல்லாம் பக்காவாக தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அது ஒரு நெகட்டிவ் பாயிண்டாக இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளேல கதை மூவாக இருக்குது. சில இடத்துல ஸ்லோவாக போயிருந்துன்னு சொல்லியிருந்தேன். அது இந்த படத்துல ஒரு நெகட்டிவ்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக் போயிட்டு அது ரொம்ப இழுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அது படத்துல ஒரு நெகட்டிவாக இருந்துச்சு. அப்போ சாங்ஸ் யூஸ் பண்ண விதம், அந்த டைமிங் இந்த படத்துக்கு செட் ஆகல, அதுவும் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அந்த படத்துல. ஓவரால் இந்த பைரவா இந்த பொங்கலுக்கு விஜய் ஃபேன்ஸுக்கு ஒரு பக்கா மாஸ் ட்ரீட்னே சொல்லலாம். மொத்தத்துல சினி ஸ்பைல இருந்து நாங்க கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம எங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.